கோவாலு, அமெரிக்காவில் ஒருத்தர் 2வது தடவை ஜனாதிபதியாக ஜெயிச்சு வந்தார். அவர் ஒரு நாட்டின் மேலே போர் தொடுத்தார், பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கும் போதே. அதனால் இன்றைக்கி உலகமே பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. என்ன ஒரு காமெடி கூட பார்த்தேன். அவர் ஒரு அம்மாவை பார்த்து சிலிண்டர் எப்படி இருக்கான்னு கேட்குறாரு. அந்த அம்மா இல்லை ஒன்றால் தான் ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு காமெடி கூட பார்த்தேன். ஒருத்தர் 2வது தடவை ஜெயித்ததுக்கே இவ்வளோ பெரிய நெருக்கடி வருது. அப்போ நான் என்ன தெரியுமா கோவால் நினைக்கிறேன், அண்ணன் நீங்கள் நினச்சி என்னென்ன பிரயோஜனம்? யோ கேளியா, நான் பேசவே விட மாட்டேங்கிறேன். நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு. ஒரு மாற்றம் வரணும். ஏன் வரணும்னா 140 கோடி மக்கள், இந்த 140 கோடி மக்கள் ஒருத்தரே இருக்காமல் எளிமையான மெத்தடு கொண்டாந்துடணும். அது எப்படின்னு சொல்லுங்கண்ணே? ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் பதவி வாழ்நாளில். ஒரு தடவை கவுன்சிலராக இருந்துட்டு அவருக்கு அப்புறமா ஒரு எம்எல்ஏ எம்பி வரக்கூடாது. ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்துட்டு அவர் கவுன்சிலராகவோ எம்பியாவோ வரக்கூடாது. ஒரு தடவை எம்பியாக இருந்துட்டு அவர் அடுத்த எந்த பதவிக்கும் போட்டியிடக்கூடாது. அவர் தகுதி இல்லை. முதலமைச்சர் நேரடியாக தேர்ந்தெடுக்கணும், பிரதம மந்திரி நேரடியாக தேர்ந்தெடுக்கணும், ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கணும். அந்தந்த பதவி, எந்த பதவி வேணாலும் ஒரு மனுஷன் நிற்கலாம். வாழ்நாளில் ஒரு தடவை ஜெயிக்கலாம், 2வது தடவை வரக்கூடாது. நடக்குமாண்ண? ஆகாயத்தில் கோட்டை கட்ட ஆசைப்படுறது தப்பு இல்லை கோவாலு. அந்த மாதிரி ஆசைப்பட்டு நடக்காதுன்னு சொல்ல முடியாது கோவாலு. அண்ணே நக்கல் பாருங்கண்ணா உங்களுக்கு. அது எப்படி நடக்கும்? ஏன்பா விஸ்வாமித்திரர் திருசங்கு சொர்க்கம் கட்டலையா? உலகத்தில் மனிதன் ஒன்று ஆதிவாசியாக இருந்தான், ட்ரெஸ் இல்லாமல் இருந்தான். இன்றைக்கி இவ்வளோ முன்னேறலையா? என்னுடைய சிந்தனையும் ஒரு நாள் வரும். 2வது நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் கோவாலு. அண்ணா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தானே இருக்குது, செயல்பாட்டில் வருமாண்ணே? செயல்பாட்டில் வருது வரல கோவாலு. நீ கேட்டுக்க. நீ கேட்டுக்க. என்ன நீ கேட்குறதுனால என்ன ஆகிட போகிற? என் சிந்தனையே சொல்கிறேன், கேட்டுக்க. சொல்லுங்கண்ணே. நான் ஒன்றா சொல்கிறேன். இப்போ ஒரு நோட் எடுத்துகிட்டு வா, எழுது. அண்ணா நீங்கள் சொல்கிறது எழுதுறதுலாம் ஒன்றும் இல்லை, நான் வைங்கண்ணே.